ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் வில்லேஜ் ஏரி டெவலப்பர்லேருந்து. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் உள்ள சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா கண்டினியூஸாக அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட் லேர்ன் பண்ணுவாங்க, தென் கண்டினியூஸாக பேக் எண்ட் லேர்ன் பண்ணி ஆகணும், தென் சர்வர் சைட் லேர்ன் பண்ணி ஆகணும். ரெபாசிட்டரி பற்றி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் ஒரு பக் இருந்தாலோ பேக் எண்டில் ஒரு எரர் இருந்தாலோ அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஃபுல் ப்ரெஷர் தான் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு ஒரு 30,000 இருக்குது, பேக் எண்ட் டெவலப்பருக்கு ஒரு 40,000 இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுக்கும்போது 75,000 கொடுத்துட மாட்டாங்க. 50,000 கொடுப்பாங்க, 55,000 தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 பேரோட ஒர்க்கையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, உங்களால் ஃபுல் சஃபிஷியண்ட்டாக உங்களால் டெலிவரி பண்ணிட முடியாது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் டெலிவரி பண்ணுற டைம் டியூரேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப எடுத்துக்கணும், டைம் எடுத்துக்கணும். குயிக் டெலிவரி இதை வந்து உங்களால் கொடுக்க முடியாது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால் டெலிவரி பண்ண முடியும். தென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனிலாம் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போயிருப்பீங்க, ஆனால் பேக் எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். தென் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை, ஸ்பெஷலிஸ்ட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்என்சி கம்பெனியும் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் மட்டும்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து நான் ஃபுல்லாக தப்புன்னு நான் சொல்லலை. உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அது ஒரு குட் திங் தான். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்தவங்களோட நெசசிட்டிக்காக, நீடுக்காக, அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக படிச்சுட்டு அதோட ஃபுல் ஸ்டஃப் இல்லாமல், ஃபுல் நாலேஜ் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுக்கும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடியாகவும் இருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இஸ் குட். பை.